ஹாய் ஆல். இன்றைக்கி ஹிந்தியில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், தமிழ், ஹிந்தி, நீங்கள் உலகத்தில் எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், நம்பர் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. காமனான இது. நீங்கள் இந்த நம்பர்ஸ் ஈஸி. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 20% ஹிந்தி உங்களுக்கு இன்றைக்கே தெரிஞ்ச மாதிரி. ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிக்கலாம். ரொம்ப இது கேட்டிருப்பீங்க அடிக்கடி, இதோ சலியே சுருக்கறதே அப்படின்னா வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் எடுங்க. நம்ம 1 2 3 ஒரு 10 வரைக்கும் எடுப்போம். 10 வரைக்கும் நீங்கள் நம்பர் கற்றுக்குங்க. அதிலிருந்து உங்களுக்கு 10 20 100 வரைக்கும் நான் சொல்லித்தரேன். அதிலிருந்து 1000 வரைக்கும் சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிள். ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக நம்பர்ஸ் இன்றைக்கி 20% ஹிந்தி நான் கற்றுத்தரேன். சரிங்களா? எடுத்துகிட்டு ஆரம்பிக்கலாங்களா? 1க்கு என்ன செய்யுமா சொல்லுவோம்? ஏக். 1 அப்படின்னா ஏக். ஒரு சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. நம்ம இது கவுண்டமணி ஒரு படத்தில் காமெடி பண்ணுவார் தெரியுங்களா? ஏக் கவுமே ஏக் கிசான் ரேதாதா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்மளால் என்ன சொல்லுவாப்புல? ஏக் கவுமே ஏக் கிசான் ரகுதாத்தா அப்படிம்பார்ல. அதில் அந்த ஏக் அப்படிங்கிறது 1, காவ் அப்படிங்கிறது ஊர். ஊருக்கு நம்ம காவ்னு சொல்லுவோம். ஏக் காவ்மே ஒரு ஊரில். ஏக் கிசான்னா என்னன்னு தெரியுங்களா? ஏக் அப்படிங்கிறது மறுபடியும் 1, 1க்கு ஏக் சொல்கிறோம். கிசான் அப்படின்னா விவசாயி, உழவருக்கு கிசான் அப்படின்னு பேருங்க. ஒரு ஊரில் ஒரு விவசாயி. ரேதாத்தா அப்படின்னா இருந்தார். ரகுதாத்தா இல்லைங்க, ரேதாத்தா இருந்தார். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். இது ஏக்குங்க. ஏக் அப்படின்னா 1. அடுத்து தோ அப்படின்னா 2. சரிங்களா? அடுத்து தீன் அப்படின்னா 3. நீங்கள் இந்த தீனை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இந்த ரம்மி விளையாடுறவங்களுக்குலாம் தெரியும். தீன் பத்தி அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்குங்க. தீன் பத்தி அப்படின்னா 3 சீட்டு விளையாடுறது. சரிங்களா? அந்த தீன் பத்தி அப்படின்னாலே அந்த கேம்லேயே 3 சீட்டு தான் இருக்கும். அதுக்காக தான் அந்த தீன் பத்தின்னு வச்சுருக்கோம். அடுத்து தீன் 3. சார் அப்படின்னா 4. நம்ம ரோட்லாம் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, ஒரு 4 ரோடு சேர்ந்து இருந்தால் அதை 4 ரோடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? 4 பக்கம் ரோடு வரும் தெரியுமா? அதை 4 ரோடுன்னு சொல்லுவோம். அதுக்கு ஊரே வச்சுருப்பாங்க 4 ரோடு அப்படின்னு. எங்கள் ஊர் ஒட்டனத்தரம் பக்கத்துல எல்லாம் 4 ரோடுன்னு ஒரு ஊரே இருக்குது. என்னங்க? அடுத்து ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 4 ரோட்டை 4 ரஸ்தா அப்படிம்பாங்க. 4 ரஸ்தா. சார் அப்படின்னா 4, சார் அப்படின்னா 4, ரஸ்தா அப்படின்னா வழி, ரஸ்தா அப்படின்னா பாதை. இப்போ புரியுதுங்களா? 4 ரோடு, 4 ரஸ்தா, 4 வழி, 4 வழி. அதை தான் 4 ரஸ்தா அப்படிங்கிறோம். அடுத்து பாஞ்ச் அப்படின்னா 5ங்க. 5 அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது நான் படிக்கும்போதே அந்த பாஞ்ச் அப்படிங்கிறது இந்த 5 15 25 இதெல்லாம் டக்குன்னு ஈஸியாக ஸ்டோர் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆயிரம் நம்புகிறேன். சரிங்களா? அடுத்து சே அப்படின்னா 6ங்க. இப்போ கிரிக்கெட்லையெல்லாம் ஆப்போனன்ட் டீம் 6 அடிக்குதுன்னு வைங்க, 6 அடிச்சிட்டானே அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு. 6 ஆப்போனன்ட் டீம் 6 அடிச்சிட்டா, ஐயோ 6 ரன் போச்சே, அதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து 7க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சாத். சரிங்களா? 7க்கு சாத். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க. இந்த 7:30 எல்லாம் வந்தால் சாத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு 7:30 நடக்குதுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக சாத்திக்கிட்டே இருக்குமா. அதை நீங்கள் சாத் அப்படின்னு ஞாபகம் வைங்க. அடுத்து ஆட்டுனா 8ங்க. இதையும் அதே மாதிரி ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஹின்ஸை சொல்கிறேன். நீங்கள் பிடிச்சா எடுத்துங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஆட்டுக்கு 8ங்க. வண்டி நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வண்டி இருக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸை நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன். எனக்குமே அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னங்க, அந்த வண்டியோட டோட்டல் சம் நம்பர், அந்த சம் நம்பர் 8 வரக்கூடாது அப்படிம்பாங்க. அப்படி வந்தால் அது ஆட்டி விட்டுரும் அப்படின்னு ஒரு மித்து இருக்குது. அது நீங்கள் பிடிச்சா எடுத்துங்க. ரைட்டா? அதனால் அப்படிங்கிறது 8. அடுத்து நவ்வுங்கிறது ஈஸிங்க. 9க்கு நம்ம நவ் சொல்லுவோம். 9 அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே ஞாபகம் வச்சுங்களேன். நவ். அடுத்து 10க்கு 10 சொல்கிறோம். முடிஞ்சுங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. முடிஞ்சுங்களா? சிம்பிள்.
இப்போ 10க்கு 10 சொல்கிறோம், ரைட்டுங்களா? இதே வந்து 20க்கு 20, 20க்கு 20, 30க்கு 30, 30க்கு 30, 40க்கு 40, 40க்கு 40, 4, 4க்கு 4, 40க்கு 40. அடுத்து 50க்கு 50, 5க்கு 5, 5க்கு 5, 50க்கு 50. நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட் லெட்டர் இருக்குல்ல, சாருங்கிறது அந்த 40 அப்படின்னு வரும், 5 அப்படிங்கிறது 50 அப்படின்னு வரும், சரிங்களா? அடுத்த 60 சே சாட், அந்த அந்த உச்சரிப்பில் தான் வரும் பார்த்துங்க. 60க்கு சாட். அடுத்து 70, 70க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 70, 70, 7க்கு சாத்து வருதுங்களா, 70க்கு 70. அடுத்து 8க்கு வந்து 8 சொல்கிறோமா, 8க்கு 8 சொல்கிறோமா, 80க்கு வந்து 80, 8 80. அடுத்து 9க்கு வந்து 9 சொல்கிறோமா, இதில் வந்து 90. அந்த ஃபஸ்ட் எழுத்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதில் 9க்கு 9, இதில் வந்து 90. அடுத்து 10க்கு வந்து 10 சொல்கிறோம். இதுக்கு வந்து 100க்கு வந்து ஸோ அப்படிம்போம், ஸோ அப்படிம்போம். எக்ஸோ அப்படின்னா அது ரொம்ப கிராமட்டிக்கல், அது தேவையில்லை. நீங்கள் ஸோ அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் நல்லா, சரிங்களா? இப்போ வந்து 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, ஸோ முடிஞ்சுங்களா? இப்போ இதில் தான் ஒரு ஃபன்னே இருக்குது. என்னங்க, ஸோ வந்து வந்துட்டோமா, இதுக்கு பக்கத்தில் ருப்பியா அப்படின்னு ஒன்று போடுங்க, சரிங்களா? 1 रुपये, 2 रुपये, 3 रुपये, 4 रुपये, 5 रुपये, 6 रुपये, 7 रुपये, 8 रुपये, 9 रुपये, 10 रुपये, 20 रुपये, 30 रुपये, 40 रुपये, 50 रुपये, 60 रुपये, 70 रुपये, 80 रुपये, 90 रुपये, 100 रुपये. 100க்கு 100. இது 200க்கு என்னென்னு சொல்லுங்கள்? 2 100 சொல்லுங்க பாப்பா. 2க்கு 2, 100க்கு 100, 200 முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். 200க்கு 200. அடுத்து 300க்கு என்ன சொல்லலாம்? 3க்கு என்ன? 3. 100க்கு 100, 3 100, 300, 300. அடுத்து 4க்கு 4, 100க்கு 100, 4 100, 400. 5க்கு கரெக்ட், 100க்கு கரெக்ட், 500க்கு 500. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் 600, 700, 800, 900. அடுத்து வந்து 1000க்கு வந்து 1000க்கு வந்து 1000, சரிங்களா? 1000. அடுத்து 2000க்கு வந்து சொல்லுங்கள், அதான் 2க்கு 2, 1000க்கு 1000, 2000. 3000க்கு 3000, 4000க்கு 4000, 5000க்கு 5000, 6க்கு 7க்கு 8க்கு 9க்கு 10க்கு முடிஞ்சு போச்சு. சிம்பிள் மேட்டர். என்னங்க இது ஒரு கஷ்டமாங்க? இதுக்கு பின்னாடி ருப்பையா அப்படின்னு போட்டிங்கன்னா கடைக்கு போகிறோம், என்னங்க ஒரு பால் பாக்கெட்டு கேட்குறோம், சரியா? பால் பாக்கெட்டு கேட்குறோம், போயிட்டு பையா அப்படிம்போம். அவன் கடைக்காரர் கேட்பாப்புல, கியா செய்ய அப்படிம்பாப்புல. என்ன வேணும்? கியா என்ன செய்ய வேணும், என்ன வேணும்னு சொல்லுவாப்புல. நீங்கள் நம்ம என்ன சொல்லணும்? பால் பாக்கெட் வேணுமா? பாலுக்கு என்ன தெரியுமா? தூத். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும், நம்ம சொல்லித்தர்றேன், பண்ணிக்கலாம், பண்ணக்கூடிய ஆள் தான் நான், சரியா? பாலுக்கு தூத், சரிங்களா? பாலுக்கு தூத், ஒரு பால் பாக்கெட்டு வேணும், சரிங்களா? ஏக் தூத் பாக்கெட், பாக்கெட்டுக்கு பாக்கெட்டு தான், ஏக் தூத் பாக்கெட். தே தீஜியே, தே தீஜியே அப்படி தேதோ அப்படின்னு சொல்லுங்கள், ஒருமையிலே சொல்லலாம், கற்றுக்கணும். தேதோ ஒரு பால் பாக்கெட் கொடு, சரிங்களா? கொடுத்துறியான். அடுத்து நம்மளை பார்க்குறான், நம்ம சொல்கிறோம் கித்துனா, கித்துனா. கித்துனா அப்படின்னு என்ன தெரியுமா? எத்தனை, எத்தனை. இங்கிட்ட கித்துனா, இங்கிட்ட எத்தனை, எத்தனை அப்படிங்கிறக்கு ஸ்பீடாக சொல்லுங்கள். எத்தனை, கித்துனா, முடிஞ்சு போச்சு, சரிங்களா? கித்துனா அப்படின்னா எத்தனை, எவ்வளோன்னு கேட்குறோம், சரிங்களா? அவன் சொல்கிறான் 10 ரூபாய் அப்படிங்கிற. நம்மளுக்கு தான் தெரியுமே, 10னா 10, ரூபாய்னா முடிஞ்சு போச்சா, 10 ரூபாய். சிம்பிளுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? 50 ரூபா கொடுக்குறோம். பையா 50 रुपया ஹே. இப்போ வர்றார் மோடிஜி ஐயா, மேரா தேஷ்வாசியோ ஹே, மேரா பாயோ பனே அப்படிங்கிறார், பார்த்தீங்களா? அதே தான். 50 रुपया ஹே மேரா பாஸ், எங்கிட்ட மேரா பாஸ், எங்கிட்ட மேரா பாஸ், 50 रुपया ஹே ஏ லோ அப்படின்னு கொடுக்குறோம் நம்ம, சரிங்களா? ஒன்றும் குழப்பமாக இருக்குது, அதிகமாக லென்த்தாக போகுதுன்னு டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். ஃப்ரீயாக பாருங்கள், ரிப்ளை பண்ணி பாருங்கள்.
டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? 50 ரூபா கொடுத்துறோம். அவர் மிச்சம் எவ்வளோ கொடுக்கணும்? 40 ரூபா கொடுக்கணுமா? 40 ரூபாய்க்கு என்ன? 4க்கு 4. ஓ, இது வராது. நம்ம 40க்கு படிச்சிருக்கிறோம். 40. அந்த ஃபஸ்ட் எழுத்து வரும் பார்த்தீங்களா? 40. ரைட்டுங்களா? 40 ரூபாய் கொடுத்துட்றாரு. கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்து அம்மாட்ட கொடுத்து நல்லா நான் பொருள் காப்பி போட்டு அப்படி தண்ணி ஊற்றக்கூடாது. எங்கள் வீட்லையும் தண்ணி ஊற்றினா குடிக்க மாட்டேன். அப்படியே கேளு அப்படியே நுற பொங்க காப்பி அப்படி வரும். கிளாஸ் நிறையா. கிளாஸ்னு என்ன நினைக்கிறீங்க? இந்த அரைப்படி கிளாஸ் இருக்குது தெரியுமா? 200 ml 250 ml அதில் ஃபுல்லாக வரும். பாடி பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா கிச்சன் நல்லா சாப்பிட்டு வஞ்சகமெல்லாம் வளர்ந்த உடம்பு. அந்த மாதிரி நீங்களும் நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு கூட இருங்க. ஹிந்தி வடிக்கலாம். சரிங்களா? சரி, இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக போகுது. திருப்பி நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை கமல்ஹாசன் மாதிரி உங்கள் நான் டடான். ரைட்.